நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் அல்லாஹு தஆலா நம்மீது கடமையாக ஆக்கிய இந்த ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவனை வணங்குவதற்காக ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம். இந்த நாளில் வல்ல அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து ஸலவாத்தையும் சலாமையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் அதற்கு பிறகு வந்த தாபியீன்கள், தபாவு தாபியீன்கள், இமாம்கள், இந்த உலகத்தில் வாழுகிற மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் தஆலா அவன் புறத்திலிருந்து அருளையும் அமைதியையும் என்றென்றும் நிலவச் செய்வானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, இந்த ஜும்மா உரையின் மூலம் நாம் கேட்கின்ற செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் மூமின்களுக்கு இருக்கக்கூடிய பண்பை பற்றி அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் ஈமான் கொண்ட ஒரு மூமின் அவன் பேசினால் எப்படி பேச வேண்டும், பிறரிடத்தில் நடந்து கொள்ளும் பொழுது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுக்கு எப்படியெல்லாம் பயந்து வாழ வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில், அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் பல அறிவுரைகள், பல உண்மைகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய மூமின்களுக்கு இருக்க வேண்டும் என்று, மூமின்களுக்கு இருப்பதாக அல்லாஹ் அடையாளப்படுத்தக்கூடிய அந்த பண்பு, அந்த தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் உண்மையில் அல்லாஹ்வின் மீது மறுமை நாளின் மீது ஈமான் கொண்ட மூமின்கள். அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய பண்பு, நபி அவர்கள் மூமின்களுக்கு சொன்ன அந்த பண்பு யாரிடத்தில் இல்லையோ அவர்களை மூமின்கள் என்று சொல்ல முடியாது. அப்போ அல்லாஹ் அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் சில பண்புகளை நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னார். அத்தகைய பண்புகள் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட நம் ஒவ்வொருவரின் மீதும் அவசியம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்போ அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமின்களான நாம அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய தன்மைகள், மூமின்களுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள், மூமின்களுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் நம்மிடத்திலே இல்லை என்று சொன்னால் நாம் அந்த பண்புகளை வளர்த்து கொள்வது நம் மீது கடமை. ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத, அல்லாஹுவை நிராகரிக்காத, அல்லாஹுவின் மீதும் மறுமை நாளின் மீதும் ஈமான் கொண்ட ஒரு மூமீனாக ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மூமீனான மனிதனிடத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய மூமின்களுக்கு இருக்கக்கூடிய பண்பு, நபி அவர்கள் சொல்லக்கூடிய மூமின்களுக்கு இருக்கக்கூடிய பண்பு அந்த மனிதனிடத்தில் இல்லை என்று சொன்னால் அந்த பண்பை வளர்த்து கொள்வது, அந்த தன்மையை தனக்குள் ஏற்படுத்தி கொள்வது அந்த மூமினின் மீது கடமை. அப்போ அந்த மூமினுக்கு இருக்கக்கூடிய தன்மை, பண்பு யாரிடத்தில் முழுமையாக இருக்கிறதோ அவர்கள்தான் மூமின்கள். யாரிடத்தில் அந்த மூமின்களுடைய பண்பு இல்லையோ, மூமின்களுடைய தன்மை யாரிடத்தில் இல்லையோ அவர்களை மூமின்கள் என்று சொல்ல முடியாது. இல்லாவிட்டால் வளர்த்து கொள்வது அவசியம். அப்படி நமக்கு அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட ஈமான்தாரிகளான மூமின்களான மூமின்களில் முதல் தலைமுறையாக இருக்கக்கூடிய நபி அவர்களை நேரில் சந்தித்த, நபி அவர்களின் காலத்தில் பிறந்து நபி அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்களில் இருந்து
இந்த உலகம் அழியக்கூடிய நாள் வரை இந்த துனியாவில் மூமின்களாக வாழக்கூடிய ஒவ்வொரு மூமினும் எப்படிப்பட்ட ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும், எப்படிப்பட்ட அழகான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதையும், எப்படிப்பட்ட நடத்தையை நடத்த வேண்டும், எப்படிப்பட்ட நடத்தைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், எந்த நடத்தையில் ஈடுபட வேண்டும், எந்த நடத்தையில் ஈடுபடக்கூடாது என்பதையெல்லாம் மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ்வே குர்ஆனில் மூமின்களின் பண்பை பற்றி சொல்லி காட்டும். மூமின்களுடைய பண்பை பற்றி சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கென்று இருக்கக்கூடிய பண்புகளில் சில பலவிதமான பண்புகள் நபி அவர்களால் சொல்லப்பட்டு ஹதீஸ்களிலும் இருக்கிறது. அதிலே நபி அவர்கள் சொன்னார்கள், நாம் பேசக்கூடிய பேச்சுக்களை பற்றி நபி அவர்கள் சொன்னார்கள், மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆஃபிர், எவர் அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள். எவர் அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் தன்னுடைய விருந்தினர்களை கண்ணியப்படுத்தட்டும் என்றெல்லாம் நபி அவர்கள் சொன்னார்கள். அப்போ மூமின் எப்படி அண்டை வீட்டுக்காரனிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது உட்பட நபி அவர்களால் அறிவுறுத்தப்பட்டு இருக்கு. நாம் ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம், நம்முடைய வீட்டிலே நாம் குடியிருக்கிறோம். நம் வீட்டிற்கு பக்கத்தில் வீட்டுக்காரர் ஒருத்தர் வாழுகிறார், அண்டை வீட்டுக்காரர் என்று சொல்வார்கள். இதை ஆங்கிலத்தில் நெய்பர் என்று சொல்வார்கள். நெய்பர் என்று சொன்னால் அண்டை வீட்டுக்காரர் என்று அர்த்தம். அப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வசிக்கக்கூடிய நெய்பர் என்று சொல்லப்படுகிற அந்த அண்டை வீட்டுக்கார உறவு இருக்கிறதே, அது ஒரு மிக முக்கியமான உறவாக இருக்கிறது. நாம் ஒரு வீட்டில் வசிக்கிறோம், அது நம்முடைய சொந்த வீடோ வாடகை வீடோ எந்த வீட்டில் வசித்தாலும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் யார் குடியிருக்கிறாங்களோ அது அண்டை வீட்டுக்காரர் என்ற உறவை மார்க்கம் நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்த ஒரு உறவு. அவர்கள் முஸ்லிம்களோ முஸ்லிம்கள் இல்லையோ, முஸ்லிம்கள் இல்லாத மக்களாக இருந்தால், பிற மதத்து மக்களாக இருந்தால் கூட அவர்கள் செய்கிற ஷிர்கான, அவர்கள் செய்கிற மார்க்கத்துக்கு விரோதமான காரியத்தில் நாம் ஈடுபடக்கூடாது, அதை நாம் ஆதரிக்கக்கூடாது. ஆனால் அவர்கள்ட்டையும் கூட நல்ல சுமூகமான உறவு முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று தான் மார்க்கம் சொல்லுகிறது. நீ ஒரு வீட்டில் வசிக்கிற, உன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் அண்டை வீட்டுக்காரன் இருப்பானே, அவனிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும். உன் வீட்டில் உணவு சமைத்தால், நபி அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய வீட்டிலே நீ குழம்பு சமைத்தால் அந்த குழம்பில் தண்ணீரை அதிகமாக்கி உன் அண்டை வீட்டுக்காரனுக்கும் கொடு என்று நபி அவர்கள் சொன்னார். நாம் குழம்பு சமைத்தால் அதில் கொஞ்சம் தண்ணீரை அதிகமாக்கி பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் கொடுக்க சொல்லி ஒரு உறவு, அண்டை வீட்டுக்காரர்களோடு அன்பான சுமூகமான ஒரு உறவை நபி அவர்கள் ஏற்படுத்த சொன்னாங்க. அவங்க முஸ்லிம்களோ முஸ்லிம்கள் அல்லாதவர்களோ பக்கத்து வீட்டில் வாழ்ந்தால் நாம் உணவு சமைத்தால் அவர்களுக்கு உணவு கொடுப்பது, வீட்டில் சமைத்த குழம்புகளில் எதையாவது கொடுப்பது, இதெல்லாம் நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. இந்த வழிமுறையை பின்பற்றும் போது அந்த அண்டை வீட்டுக்காரனுக்கும் நமக்கும் இடையில் பிரச்சனை இல்லாத ஒரு அன்பு, ஒரு சுமூகமான உறவு நமக்கு ஏற்படுகிறது. அப்போ இதை முதற்கொண்டு இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது. ஒரு சில ஹதீஸுகள் அண்டை வீட்டுக்காரர்களிடம் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை நபி அவர்கள் வலியுறுத்தும் அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது கடினமாகவும் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு முறை நபி அவர்கள் 3 முறை ஒரு குறிப்பிட்ட மனிதனை பார்த்து, மனிதனை குறிப்பிட்டு, ஒரு குறிப்பிட்ட மனிதனை குறிப்பிட்டு அவன் மூமினே இல்லை, மூமினே இல்லை என்று நபி அவர்கள் 3 முறை சொன்னார்கள். மூமினே இல்லை என்று 3 முறை நபி அவர்கள் சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் யார் என்று கேட்டார்கள். 3 முறை நீங்கள் மூமினே இல்லை என்று சொன்னீர்களே, அவர் யார் என்று கேட்கும்போது அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவனுடைய தப்பான நடத்தையிலிருந்து, தீய நடவடிக்கையிலிருந்து அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரன் எவன் பாதுகாக்கப்படவில்லையோ அவன் மூமினே இல்லை. இன்னொரு செய்தியில், இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது, தன்னுடைய நாச வேலையிலிருந்து தன்னுடைய அண்டை வீட்டுக்காரனை அவன் பாதுகாக்கவில்லை என்று சொன்னார். எவன் ஒருவன் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரனை துன்புறுத்துகிறானோ, கஷ்டப்படுத்துகிறானோ அவன் மூமினே இல்லை என்று நபி அவர்கள் சொன்னார். அப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் யார் வசித்தாலும் அவங்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது, அவங்க மனசு நோகிற மாதிரி, அவங்க மனசு காயப்படுற மாதிரி நாம் நடந்துக்கக்கூடாது.
நாம் நம்ம மார்க்கத்தை பின்பற்றுகிறோம், அது அவங்களுக்கு காயப்படுத்துச்சுன்னா அதை பற்றி பிரச்சனை இல்லை. இஸ்லாத்தை நாம் பின்பற்றுகிறோம், குர்ஆன் சுன்னாவை நாம் பின்பற்றுகிறோம், நாம் பின்பற்றுகிற குர்ஆன் சுன்னாவை பிறருக்கு எடுத்து சொல்கிறோம், நாம் தொழுவைக்கு போகிறோம், அது அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா அது இஸ்லாத்தில் நமக்கு டிஸ்டர்பே கிடையாது. நம்மளுடைய மார்க்கம் இல்லாத உலக விஷயத்தில் நாம் செய்யக்கூடிய சில செயல்கள், சில நடவடிக்கைகள் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனதை காயப்படுத்துமேயானால், அண்டை வீட்டுக்காரனை துன்புறுத்துமேயானால், அதை செய்யக்கூடிய மனிதன் மூமினே இல்லை என்று நபி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இன்னொரு முறை நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஹதீஸ்களில், சில முக்கியமான ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ், நபி அவர்கள் சொன்னாங்க, நபி அவர்கள் எப்படி அறிவுறுத்துகிறார்கள் என்று சொன்னால், அண்டை வீட்டுக்காரனிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறையை பற்றி மலக்குகளின் தலைவரான ரூஹுல் குதுஸ் என்று அல்லாஹுவால் அல் குர்ஆனில் பாராட்டப்பட்ட, ரூஹுல் அமீன் என்று அல்லாஹுவால் போற்றப்பட்ட மலக்குகளின் தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ரூஹுல் குதுஸ்னா என்ன அர்த்தம்? ரூஹ்னா உயிர்னு அர்த்தம், குதுஸ்னா தூய்மைன்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய 99 பெயர்களில் ஒரு பெயர் குதுஸ் என்ற பெயர். அப்போ ரூஹுல் குதுஸ் என்று சொன்னால் தூய்மையான உயிர் என்று அர்த்தம். ஜிப்ரீலுக்கு தூய்மையான உயிர் என்று ஒரு பெயர் இருக்கிறது. ரூஹுல் அமீன் என்றும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். ரூஹுல் அமீன்னா என்ன? ரூஹுனா உயிர், அமீன்னா நம்பிக்கை, நம்பிக்கைக்குரிய உயிர். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் என்ற பெயரும் இருக்கிறது. ரூஹுல் குதுஸ் என்றும் அவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான். ரூஹுல் அமீன் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். மலக்குகளுக்கு தலைவர் என்றும் அல்லாஹ் அவர்களை சொல்லுகிறான். நபி அவர்களுக்கு ஒட்டுமொத்த குர்ஆனையும் 23 ஆண்டுகள் நபி அவர்களுக்கு அல் குர்ஆன் வசனங்கள் இறக்கி அருளப்பட்டது. அப்போ அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து இறக்கி வைத்த அல்லாஹ்வின் வேதமான, இறுதி வேதமான அல் குர்ஆனுடைய ஒட்டுமொத்த வசனங்களையும் அல்லாஹ்விடம் இருந்து நபி அவர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த அந்த ஒரு மிக மேலான உயர்ந்த கண்ணியமான பொறுப்பை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஜிப்ரீல் மூலமாகத்தான் மொத்த குர்ஆனும் நபி அவர்களுக்கு வந்தது. அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எத்தனையோ முறை நபி அவர்களை சந்திப்பதற்கு நபி அவர்களின் வீட்டுக்கு வந்திருக்கிறார். உண்மையான தோற்றத்தில் வரும்போது நபி அவர்களை தவிர யாருமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்க முடியாது. அவங்க உண்மையான தோற்றத்தில், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க உண்மையான தோற்றத்தில் வந்தாங்கன்னா அவங்கள தவிர வேறு யாருமே, எந்த சஹாபியும் நபி அவர்கள் குடும்பத்தார் கூட பார்க்க முடியாது. இதற்கு ஹதீஸ்களில் ஆதாரம் இருக்கிறது. ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் அல்லாஹ்வுடைய நபி இருக்கும்போது ஜிப்ரீல் வந்தார். ஜிப்ரீல் வந்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வுடைய நபி கண்ணுக்கு தெரியும். அப்போ அல்லாஹ்வுடைய நபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொன்னாங்க, ஜிப்ரீல் உனக்கு சலாம் சொன்னான்டாங்க. ஜிப்ரீல் சலாம் சொன்னது ஆயிஷா ரலியல்லாஹுக்கு கேட்கல. நபி அவங்க தான் சொல்கிறாங்க, ஜிப்ரீல் உனக்கு சலாம் சொன்னார். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பதிலுக்கு, ஓ அலைக்கும் சலாம் யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய நபி அவங்கள சந்திக்கிறதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எத்தனையோ முறை வந்திருக்கும் போது உண்மையான தோற்றத்தில் வந்தால் யாரும் பார்க்க முடியாது, நபி அவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். வேறு மனித தோற்றத்தில் வரும்போது சஹாபாக்கள் பார்த்துருக்காங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் வெளியூர் வாசி மாதிரி, வெளியூரில் இருந்து வந்த மனிதர் மாதிரி தோற்றத்தில் வர்றாங்க, எல்லா சஹாபாக்களும் பார்த்தாங்க. அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சஹாபியுடைய உருவத்தில் வர்றார். அந்த சஹாபியுடைய பேர் என்னன்னா திஹியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அந்த திஹியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய உருவத்தில் வர்றாரு. அவங்க ரசூலுல்லாவை பார்த்துட்டு பேசிட்டு போகிறாரு. ரசூலுல்லாவுடைய மனைவி அன்னை மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நினைக்கிறாங்க, ரசூலுல்லாவுடைய நம்ம கணவர் ரசூலுல்லாவுடைய தோழர் திஹியா தான் வந்துட்டு போகிறாருன்னு நினைக்கிறாங்க. திஹியா ரலியல்லாஹு தோற்றத்தில் ஜிப்ரீல் வந்தார். அப்போ வந்துட்டு போனதுக்கப்புறம் மைமுனா ரலியல்லாஹு கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய நபி கேட்டாங்க, வந்தவர் யார் தெரியுமான்னு கேட்கும்போது, எனக்கு தான் தெரியுமே, இவர் உங்களுடைய தோழர் திஹியா தானே வந்தார் அப்படின்னு கேட்கும்போது சொல்லும்போது அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திஹியா உருவத்தில் மலக்குகளின் தலைவரான ஜிப்ரீல் வந்தார்.
அந்த திஹியா என்ற நபித்தோழரின் உருவத்தில் அல்லாஹ் ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை அனுப்பியிருக்கான் அப்படின்னு ஹதீஸில் இந்த செய்தியும் நமக்கு ஆதாரபூர்வமான ஒரு செய்தியாக ஹதீஸில் இருக்குது. அப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பல சந்தர்ப்பத்தில் நபி அவங்கள வந்து பார்த்துருக்காங்க. உண்மையான தோற்றத்திலையும் வந்திருக்காங்க, அடுத்த மனிதர்களின் தோற்றத்திலையும் வந்திருக்காங்க, வகியை கொண்டுட்டு வருவாங்க. அப்படி வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அண்டை வீட்டுக்காரர்கள்ட்ட நடந்து கொள்ளக்கூடிய முறையை நபி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வலியுறுத்தியிருக்காங்க. இந்த நபி அவர்களுக்கு வலியுறுத்தப்பட்ட அண்டை வீட்டுக்காரர்களோடு இணக்கமாக இருக்க வேண்டும், சுமூகமாக இருக்க வேண்டும், அண்டை வீட்டுக்காரர்களை துன்புறுத்தக்கூடாது, அவர்கள் மனசு காயப்படுற மாதிரி நோவினை செய்கிற மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு சொல்லி ஜிப்ரீல் நிறைய விஷயத்தை வலியுறுத்துறாரு. இதை கேட்டுட்டு நபி அவர்கள் நமக்கு சொன்ன ஒரு செய்தி என்னன்னு சொன்னார், அண்டை வீட்டுக்காரர்களிடம் நான் குடியிருக்கிற என் வீட்டுக்கு பக்கத்தில் குடியிருக்கிறார்களே அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவர்கள்ட்ட நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை பற்றி, வழிமுறைகளை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எனக்கு நிறைய விஷயத்தை வலியுறுத்தினாங்க. இதை பார்க்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க எனக்கு இதை வலியுறுத்தும் போது நான் என்ன நினைச்சேன்னு சொன்னா, அண்டை வீட்டுக்காரர்கள் எனக்கு வாரிசாகிறவங்களோ நான் நினைச்சேன். நபி அவங்க சொல்றாங்க, வாரிசா யார் ஆக முடியும்? யார் வாரிசாக முடியும்? ஒரு மனிதருக்கு அவர் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் அல்லது அவர் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் அல்லது சாதாரண சஹாபியாக இருந்தாலும் சஹாபாக்களுக்கு கீழ் நிலையில் உள்ள தாபீன்களாக ஒரு மூமினா இருந்தா, அல்லாஹ்வுடைய நபியா இருந்தாலும் மூமினா இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு யார் வாரிசாக முடியும்னா அவனுக்கு பிறந்தா தான் வாரிசு, பிறக்காத யாரும் அவனுக்கு வாரிசு கிடையாது. இது இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான அறிவுரை. அப்போ நபி அவங்க எப்படி நமக்கு வலியுறுத்துறாங்கன்னு சொன்னால், அண்டை வீட்டுக்காரர்கள் எனக்கு வாரிசு ஆயிடுவாங்களோ நான் நினைக்கிற அளவுக்கு ஜிப்ரீல் வந்து எனக்கு இதை அதிகமாக வலியுறுத்தினார். அப்போ இதெல்லாம் மூமின்கிட்ட இருக்கக்கூடிய பண்பு, ஒரு மூமின் வளர்த்து கொள்ளக்கூடிய பண்பு. ஒரு முறை அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து பெரும் பாவத்தை பற்றி கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை, அல்லாஹ் மன்னிக்காத, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய பெரும் பாவங்கள் எது? அந்த பெரும் பாவத்தில் ஏதாவது ஒரு பாவத்தை சொல்லுங்கன்னு நபி அவங்கள்ட்ட அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கேட்குறாங்க. ஒரு ரிவாயத்தில் வருகிறது, இப்போ இஸ்லாத்தில் பெரும் பாவங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. பெரும் பாவங்களுக்கு கீழ் உள்ள மானக்கேடான செயல்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. மானக்கேடான செயல்களுக்கு கீழ் உள்ள தவறுகள்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. மொத்தம் எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் 100க்கும் மேற்பட்ட செயல்கள் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட பாவங்களாக காரியங்களாக இருக்குது. நம்மள்கிட்ட ஓதக்கூடிய மாணவர்கள் இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டு நம்ம தாவா சென்டரில் நம்மள்கிட்ட படிக்கிறாங்களே, படிச்சுட்டு இது வரைக்கும் படிச்சுட்டு 120 பேருக்கு மேலே படிச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ கரண்டில் ஒரு 7 பேர் 8 பேர் 7 பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அல்லாஹ்னா எத்தனை பேர் வேணாலும் படிக்க வரலாம். அப்போ நம்மள்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாம் நடத்தக்கூடிய அக்கீதாவுடைய பாடத்தில் மிக முக்கியமாக இந்த பெரும்பாவங்களை பற்றி தனி சப்ஜெக்டாகவே ஒரு பாடம் நடத்தப்படும். தப்சீர்லையும் இந்த பாடம் வரும், அக்கீதா வகுப்புலையும் இந்த பாடம் வரும். ஏன்னா பெரும் பாவங்களை ஒரு மூமின் தெரிஞ்சிருந்தா தான் அவன் மூமின். ஒருத்தன் மூமினா இருக்கான், பெரும்பாவம் என்ன அதில் ஒரு 4 சொல்லுன்னு கேட்டால் தெரியலை, அவன் மூமின் கிடையாது. அல்லாஹ் வெறுக்கக்கூடிய பெரும்பாவத்தில் ஒரு 4 சொல்லுன்னு கேட்டால் 4 மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, 11 பாவங்கள் இருக்குது பெரும்பாவம். அந்த 11 பாவம் என்னென்ன? அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிற பாவம், வட்டிக்கு வாங்கி சாப்பிட்ற பாவம், கொலை, தற்கொலை, நல்ல பெண்கள், மூமினான நல்ல பெண்களின் மீது அவர்களுடைய கற்பின் மீது அவதூறு சொல்வது, அல்லாஹ்வுக்காக போர் செய்ய வந்துட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிகாது பண்ண வந்துட்டு புறமுதுகு காட்டி ஓடுறது, சூனியம் செய்கிறது, பொய் சாட்சி சொல்றது, பெற்ற தாய் தந்தையரை நோவினை செய்வது, அனாதை பிள்ளைகளின் சொத்துக்களை அபகரித்து சாப்பிடுறது, இதெல்லாம் பெரும் பாவம். அப்போ இந்த ஒரு ஹதீஸில் 7 பாவம் என்று வரும். இன்னும் சில ஹதீஸுகளில் 3-4 பாவங்கள் தனியாக வரும். அப்போ 11 பாவங்கள் பெரும் பாவம். மொத்தம் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 பாவங்கள் வரும் கொலையோடு சேர்த்து.
அதில் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்ட ஒரு பாவத்தை பற்றி அவங்க கேட்கும்போது, நபி அவர்கள்ட்ட கேட்கும்போது, நபி அவர்கள் 3 பாவத்தை அவருக்கு விளக்கினாங்க. அந்த 3 பாவம் என்னென்ன பாவங்கும் போது ரசூலுல்லாஹ்ட்ட அப்துல்லா இப்னு மசூத் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் மன்னிக்காத அவன் வெறுக்கக்கூடிய பெரும் பாவம் இஸ்லாத்தில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் தடை செய்த பெரும் பாவங்கள் எதுன்னு கேட்கும்போது அதுக்கு நபி அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இணை வைத்தலை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இணை வைத்தல்னா என்ன, ஷிர்க்குனா என்ன, எது ஷிர்க்கு, எந்தெந்த செயல்கள் ஷிர்க்கான செயல்கள், எந்தெந்த நடத்தைகள் ஷிர்க்கான நடத்தைகள்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது சஹாபாக்களுக்கும் நம்மளை விட நல்லாவே தெரியும். அப்போ அது அவருக்கு தெரியும். எனக்கு இது தெரியும், இதுக்கு அடுத்து உள்ள பாவம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க. அதற்கு நபி அவர்கள் சொன்னாங்க, உன்னுடைய உணவுக்கு, நீ சாப்பிடுகிற உணவுக்கு பாரமாயிருமோன்னு பயந்து உனக்கு பிறந்த குழந்தையை நீ கொலை செய்தால் அது இஸ்லாத்தில் பெரும் பாவம், அதெல்லாம் மன்னிக்க மாட்டான். ஏன்னா அந்த கொலை பாவம் இஸ்லாத்தில் கடுமையாக்கப்பட்ட ஒரு பெரும் பாவமாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், தக்க காரணம் இல்லாமல் ஒரு மனிதனை அநியாயமாக கொலை செய்பவன் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் கொலை செய்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கத்தலன்னாச ஜமியா, எல்லா மனிதர்களையும் கொலை செய்தவனாக இருக்கிறான். ஒமன் அஹியாக ஃபக்க அன்னமா அஹியன்னாச ஜமியா, ஒரு மனிதரை வாழ வைத்தவர் எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவராக இருக்கிறார். ஒரு மனிதரை கொலை செய்தவர் எல்லா மனிதர்களையும் கொலை செய்தவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ இதை கேட்ட நபி அவர்கள் அவங்க காலத்தில் இருந்த ஒரு மோசமான பாவ செயல் என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிற பாவத்துக்கு அடுத்து அந்த மக்கா வாசிகள்கிட்ட இருந்த ஒரு மோசமான குரூரமான பாவ செயல், பெண் பிள்ளைங்க பிறந்தாலே அதை உயிரோடு புதைச்சி கொண்டுருவாங்க. ஆம்பளை பிள்ளைங்க பிறந்தா அதை ஒரு கௌரவமாக பார்ப்பாங்க, ஒரு பெருமையாக கருதுவாங்க. ஒருத்தன் 8-10 ஆம்பளை பிள்ளைய பத்திருந்தான்னு சொன்னால் அவன் பெரிய ஆள். அந்த மக்காவில் ஒருத்தனுக்கு 8 ஆண் வாரிசு, 7 ஆண் வாரிசு அல்லது 10 ஆண் வாரிசு இருக்குன்னு சொன்னால் அவன் அந்த மக்கா நகரத்தில் ஒரு பெருமைக்குரிய நபர். ஒருத்தருக்கு ஆண் வாரிசே இல்லை, 3-4 பெண் பிள்ளைகள் மட்டும்தான் இருக்காங்க, அவருக்கு அங்கே மரியாதை கிடைக்காது. நபி அவங்க நபியாக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு ஆண் வாரிசு இல்லைங்கிறத கூட மக்கா காஃபிர்கள் அதை ஒரு குறையாக சுட்டி காட்டினாங்க. இவர் அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு, இவருக்கு ஏன் ஆண் வாரிசே இல்லை? பிறந்த ஆண் பிள்ளைங்க பூரா குழந்தையா இருக்கும்போதே மௌத்தா போச்சு. காசிம்னு ஒரு ஆம்பளை பிள்ளை, அப்துல்லான்னு ஒரு ஆம்பளை பிள்ளை, தாஹிர்னு ஒரு ஆம்பளை பிள்ளை. குழந்தையா இருக்கும்போதே இவங்களுடைய மனைவி பெற்ற அந்த ஆண் வாரிசுகள், இவருக்கு நபி அவங்க இந்த முகமதுக்கு பிறந்த ஆண் வாரிசுகள் எல்லாம் குழந்தையா இருக்கும்போதே இறந்துட்டாங்க. நபி அவங்க கூட கடைசி வரைக்கும் இருந்தது யாருன்னா 4 பெண் பிள்ளைகள். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. இந்த 4 பெண் வாரிசுகள் தான் அல்லாஹ்வுடைய நபி கூட கடைசி வரைக்கும் நபியாக்கப்படுற வரைக்கும் இருந்தாங்க. அந்த 4 பெண் வாரிசுகள். அதுலேயும் கூட நபி அவங்க மதீனாவுக்கு போன பிறகு 2 பெண் பிள்ளைகள் இறந்தார்கள் என்ற செய்தியும் நமக்கு ஹதீஸில் ஆதாரமாக இருக்கிறது. அப்போ நபி அவங்க நபியாக்கப்பட்ட நேரத்தில் 4 பெண் வாரிசுகள் இருந்தாங்க. வீட்டில் ஒரு அடிமை இருந்தார். நபி அவங்க வீட்டில் ஒரு அடிமை இருந்தார், ஜெயித் இப்னு ஹாரிஸான்ற அடிமை. அவரை ரசூலுல்லாஹ் பிள்ளை மாதிரி வளர்த்தாங்க. அப்போ அடிமைகள் இருந்தாங்க, பணியாளர்கள் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்க்கு ஆண் வாரிசுன்னு யாரும் கிடையாது. பிறந்த ஆண் வாரிசுனா குழந்தையா இருக்கும்போதே இறந்துருச்சு. அதை சொல்லி கூட நபி அவங்கள காயப்படுத்தினார்கள் அந்த மக்கா காஃபிர்கள். நபி அவங்கள சூனியக்காரர் என்று சொன்னார்கள், பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள், கவிஞர் என்று சொன்னார்கள். அவங்க இந்த 3 வார்த்தையை சொல்லி நபி அவங்கள விமர்சனம் பண்ணாங்க. இதற்கெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதமான அல் குர்ஆன்லயே பதில் சொல்றான். அவர் கவிஞர் இல்லை, பைத்தியக்காரர் இல்லை, சூனியக்காரர் இல்லை, அவர் அல்லாஹ்வுடைய நபி தான், அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று அல்லாஹ்வே அந்த மக்கா காஃபிர்கள் நபி அவர்களை பற்றி என்னென்ன குற்றச்சாட்டு இல்லாத பொய் குற்றச்சாட்டை வச்சாங்களோ அந்த குற்றச்சாட்டை மறுக்கும் விதத்தில் அவர் இல்லைங்கிறத அல்லாஹ் தெளிவுபடுத்தினான். அவர் அந்த மாதிரி இல்லைன்னு அந்த மக்கா காஃபிர்களுக்கும் தெரியும். சூனியக்காரர் இல்லைன்னு தெரியும், பைத்தியக்காரர் இல்லைன்னு தெரியும், கவிஞர் இல்லைன்னு தெரியும். இருந்தாலும் நபி அவங்களை காயப்படுத்தணுங்கிறதுக்காக நபி அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த சத்திய மார்க்கமான இந்த சத்திய இஸ்லாத்தை மறுக்க வேண்டும், அல்லாஹுவை நிராகரித்து அல்லாஹ்வின் மார்க்கத்தை மறுக்க வேண்டும் என்பதற்காக அந்த மக்கா காஃபிர்கள் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி நபி அவங்கள காயப்படுத்தினாங்க.
அப்படி நபி அவங்களை காயப்படுத்தின அந்த மக்கா காஃபிர்கள் வச்ச இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால், இவருக்கு ஆண் வாரிசு இல்லை. இவர் நபியா இருந்தாருன்னா இவருக்கு ஆண் வாரிசு இருக்க வேண்டியதானே, ஒரு 4-5 ஆம்பளை பிள்ளைங்கள் அல்லாஹ் கொடுத்துருக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்கல? மற்ற எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் ஆம்பளை பிள்ளைங்க இருக்கு, இவருக்கு மட்டும் ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு சொல்லி அதை சொல்லி கூட காயப்படுத்தினாங்க. அப்போ அந்த மக்காவில் வாழ்ந்த பெரும்பாலான காஃபிர்கள் மூட பழக்கத்தில் எப்படி மூழ்கி இருந்தாங்கன்னு சொன்னால், பொம்பளை பிள்ளை பிறந்தாலே அதை உயிரோடு புதைத்து கொலை செய்கிற அளவுக்கு ஒரு குற்றவாளிகளாக, குரூர புத்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த பெண் பிள்ளைகள் உயிரோடு புதைத்து கொலை செய்யப்படுகிற குற்றத்தை ஒழிச்சவங்க யாருன்னா அல்லாஹ்வுடைய நபி. குர்ஆன்ல அது சம்பந்தமான வசனங்கள் இறங்கியது. நபி அவங்களுக்கு எப்போ மக்கா நபி அவர்களால் வெற்றி கொள்ளப்பட்டதோ, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா நகரம் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு நபி அவர்களால். அல்லாஹ் நபி அவர்களுக்கு மக்காவை வெற்றி கொண்டு கொடுத்தான். நம்ம எந்த மக்காவில் நபி அவர்களும் சஹாபாக்களும் வாழ முடியாமல் எந்த மக்கா நகரத்தில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்களோ, அந்த மக்கா நகரம் நபி அவர்களால் கைப்பற்றப்படுகிறது. அல்லாஹ் அந்த மக்காவை அவங்களுக்கு கொடுத்தான், வெற்றி கொண்டாங்க. அப்போ மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட பாவச் செயல்களான இணை வைப்புல இருந்து, வட்டியிலிருந்து, கொலையிலிருந்து, பெண் பிள்ளைகள் உயிரோடு புதைத்து கொலை செய்கிற அந்த பாவங்கள் வரைக்கும் அத்தனை பாவங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒழித்து கட்டினார்கள். 23 வருஷத்தில் நபி அவர்கள் அவங்க நபியாக்கப்பட்டு மதினாவுக்கு ஹிஜ்ரத்து செய்து ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா கைப்பற்றப்பட்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு மக்காவிலும் மதினாவிலும் ஒட்டுமொத்த பாவச் செயல்களையும் நபி அவர்கள் ஒழித்தார்கள். நபி அவர்களால் ஒழிக்கப்பட்ட தீமையில் ஒரு தீமை என்னன்னு கேட்டால், பெண் பிள்ளைகள் உயிரோடு புதைத்து கொலை செய்யப்படுகிற தீமை. அப்போ அந்த தீமையை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கும்போது, முதல்ல ரசூலுல்லாஹ் ஷிர்க்கு பெரும்பாவம், அல்லாஹுவால் மன்னிக்கப்படாத பாவம்னு சொன்னாங்க. அது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்கிறான், ஃபமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. எவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான், அவர் தங்கக்கூடிய இடம் நரகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தனக்கு இணை வைப்பதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான், இதல்லாத மற்ற பாவங்களை தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ இணை வைப்புங்கிற அந்த ஷிர்க்கு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இரண்டாவது அவர் என்னன்னு கேட்கும்போது, உன் உணவுக்கு பாரமாக விடுமோ என்று பயந்து உன் குழந்தையை நீயே கொலை செய்தால் அதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நமக்கு பிறக்க போகிற குழந்தைங்க அதுவா மௌத்தாயிட்டா அது அல்லாஹ்வுடைய விதி. அந்த குழந்தைங்களை பாரமாக நினச்சி, ஒரு துன்பமாக நினச்சி எந்த தாய் தகப்பனாவது பெத்த பிள்ளைய கொலை செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்கள போன்ற பாவிகள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அதை ரசூலுல்லாஹ் பெரும்பாவம்னு சொன்னாங்க. மூணாவது அவர் கேட்குறாரு, என்ன பாவம்னு கேட்கும்போது அந்த 3 பாவத்தை தான் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சொன்னாங்க. மூணாவது கேட்கும்போது நபி அவர்கள் சொன்னாங்க, உன் அண்டை வீட்டுக்காரன் மனைவியோடு நீ ஜினா செய்வதை, விபச்சாரம் செய்வதை அல்லாஹ் பெரும்பாவமாக ஆக்கியிருக்கிறான். அப்போ அண்டை வீட்டுக்கார பெண்களோடு ஒரு நல்ல இணக்கமான ஒரு சூழல் ஏற்பட்டால் அதை சிலர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அந்த பெண்களோடு ஜினா செய்யக்கூடிய பழக்கங்கள் இன்னைக்கு சில சமூகத்தில் இருக்கிறது. ஒரு சில ஊர்களில் முஸ்லிம் சமூகத்தில் கூட இது நடந்து கொண்டு இருக்குது. அண்டை வீட்டுக்கார பெண்களோடு கள்ளத்தொடர்பு வைத்து கொண்டு அவர்களை கூட்டிக் கொண்டு ஓடுவதும், அவர்களோடு தொடர்பு வைத்து கொண்டு பாவமான அந்த ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபடக்கூடிய செயல்களும் அங்கு சில இடங்களில் நடந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ அண்டை வீட்டுக்காரர்கள்ட்ட நடந்து கொள்ளக்கூடிய முறைகளில் இதுவும் ஒன்று. பக்கத்து வீட்டில் யாராவது குடியிருக்காங்க, அவங்க முஸ்லீம்களோ முஸ்லீம் அல்லாதவங்களோ, அவங்கள நாம் எப்படி பார்க்கணும்னா சகோதரிகளாகத்தான் பார்க்க வேண்டும். நம்ம உடன் பிறந்த சகோதரி நம் வீட்டு பக்கத்தில் குடியிருந்தால் நாம் அவளை எப்படி பார்ப்போமோ, அவள் நல்லவளோ கெட்டவளோ, பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியாது. எப்படி இருந்தாலும் ஒரு அந்நிய பெண், அந்த அந்நிய பெண்ணை நாம் ஒரு தவறான நோக்கத்தில் பார்க்கிறது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ அதை நம்ம தப்பாக பார்க்கக்கூடாது. தப்பாக பார்க்கறது, அந்நிய பெண்ணை தப்பாக பேசுறது, அந்த அந்நிய பெண்கள்கிட்ட அவங்க ஒரு சகோதரத்துவமாக நம்மள்கிட்ட பேசினா கூட அதை தவறாக எடுத்துக்கிட்டு அந்த பெண்களோடு தவறான உறவு வைக்க வேண்டும் என்று நினைப்பது, தவறான உறவுகள் வைப்பது, இதெல்லாம் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட காரியங்கள். இதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், எவன் ஒருவன் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரனை துன்புறுத்துகிறானோ அவன் மூமினே இல்லை என்று நபி அவர்கள் 3 முறை சொன்னார்கள். அப்போ இதெல்லாம் ஒரு மூமின் அவன் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளாக இருக்குது.
இது நம் எல்லோருக்குமே நபி அவர்கள் கடமையாக்கிய விஷயம். சஹாபாக்கள் எல்லாம் அண்டை வீட்டுக்காரர்கள் எதிரிகளாக இருந்தால் கூட அந்த எதிரிகள் மனசு காயப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சஹாபாக்கள் அப்படித்தான் ரசூலுல்லாஹ் உருவாக்குனாங்க. ஏன்னா அண்டை வீட்டுக்காரர்கள்ட்ட நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை பற்றி மார்க்கம் மிக பெரும் அறிவுரைகளை, மிக பெரும் வழிமுறைகளை நமக்கு காட்டி தந்திருக்கிறது. இதையெல்லாம் கற்றுக்கொண்ட சஹாபாக்கள் எதிரிகள் பக்கத்து வீட்டில் குடியிருந்தால் கூட அவங்களையும் அன்போடு மனிதநேயத்தோடு பாசத்தோடு தான் பார்த்திருக்கிறார்கள். நபி அவர்களும் பாசத்தோடு தான் பார்த்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நபி அவர்கள் நபியாக்கப்படும் போது அண்டை வீட்டார்களாக இருந்தது யாருன்னு பார்த்தா அபுலஹப். நபி அவர்களின் பெரியப்பா, அந்த பெரிய தந்தைமார்களில் ஒருத்தர் அபுலஹப். அந்த அபுலஹபும் அபுலஹபுடைய மனைவியும் நபி அவர்களுக்கும் நபி அவர்களின் குடும்பத்தார்களுக்கும் எவ்வளவோ தொந்தரவு கொடுத்தாங்க, எவ்வளவோ நாச வேலையில் ஈடுபட்டாங்க, நிறைய கெடுதல் பண்ணாங்க நபி அவங்களுக்கு. அபுலஹப் கொஞ்சம் நஞ்ச கெடுதல் செய்யலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் கொஞ்சம் நஞ்ச கெடுதியை பண்ணலை. ஒரு மனிதனை சபித்து அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை இறக்கியிருக்கிறான், ஒரு அத்தியாயத்தை இறக்கியிருக்கிறான் என்று சொன்னால் அப்ப அந்த மனுஷன் எந்த அளவுக்கு கேடு கட்டவனா இருந்திருக்க முடியும். தப்பத் யதா அபீ லஹபி வ தப், அபுலஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும், அபுலஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் அவனை சபித்து, அவனுடைய மனைவியை சபித்து, நரகத்துக்கு உரியவர்கள் என்று இருவரையும் சபித்து ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கியிருக்கிறானே, அந்த அபுலஹப் நபி அவர்களுக்கும் நபி அவர்களின் குடும்பத்துக்கும் எவ்வளவோ கெடுதலை ஏற்படுத்தினான். ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நபி அவங்க தான் பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய விரோதி, நமக்கு விரோதி, பெரிய தந்தையாக இருந்தாலும் நமக்கு இவன் எதிரானவன், அல்லாஹ்வுக்கு எதிரானவன்ற மனசில் வச்சு நபி அவங்க அந்த அபுலஹபுக்கோ அவன் குடும்பத்துக்கோ அவன் மனைவி மக்களுக்கோ எந்த கெடுதலும் செஞ்சது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நபி அவர்கள் தனக்கு கெடுதல் செய்தவர்களுக்கு கூட மன்னிச்சு நன்மை தான் செஞ்சுருக்காங்க. நபி அவர்களுடைய பண்பு. ஒரு யூத பெண்மணி நபி அவர்களை கொல்வதற்காக வேண்டி விருந்துக்கு கூப்பிட்டு அந்த உணவுல விஷத்தை கலந்து கொடுத்து நபி அவர்களை கொல்ல பார்த்தா அல்லாஹ் நபி அவர்களை காப்பாற்றினான். விஷம் வச்சு கொல்றதுல இருந்து அந்த பெண்மணி கொல்றதுல இருந்து அல்லாஹ் நபி அவங்களை காப்பாற்றினான். சஹாபாக்கெல்லாம் கொதிச்சுட்டாங்க, எங்களுக்கு உத்தரவிடுங்க, இவ தலையை நாங்கள் வெட்டிடுறோம்னு சொன்னாங்க, இவளை பீஸ் பீஸாக ஆக்கிடுவோண்டாங்க, அல்லது இவளை நாடு கடத்திடுவோண்டாங்க. நபி அவர்கள் வேணான்னு பெருந்தன்மையாக மன்னிச்சு விட்டாங்க. அந்த பெண்மணி எந்த ஒரு தனக்கு கெடுதல் செஞ்சவங்களை கூட மன்னிக்கக்கூடிய பண்பு நபி அவங்கள்ட்ட இருந்துச்சு. அவங்கள்ட்ட இருந்த கற்றுக்கிட்ட, அவங்கள்ட்ட அப்படியே அந்த மார்க்கத்தை, அந்த அழகிய அக்கிதா கொள்கையை பாடமாக படித்த சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு. அப்போ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல எந்தெந்த செயல்களை எல்லாம் நமக்கு தடுத்திருக்கிறானோ, நபி அவர்கள் எதையெல்லாம் நமக்கு தடுத்திருக்கிறார்களோ, நாம் இந்த துனியாவில் மூமினாக வாழ்ந்தால் நமக்கு என்னென்ன பண்புகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறானோ, நபி அவர்கள் வலியுறுத்தினார்களோ, அத்தகைய பண்புகளை எல்லாம் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்னும் நீங்கள் கேள்விப்படாத மூமின்களுக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ பண்புகள் அல் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தகைய பண்புகள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்தடுத்த ஜும்மா பயான்களில் உங்களுக்கு எடுத்து சொல்லப்படும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் எல்லோரையும் உண்மையான மூமின்களாக வாழ வைத்து உண்மையான மூமின்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்துள்ள வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய முதல் உரை